Hello Gautami Tech Skills family. Get ready to explore trending courses for 2025. Join us to learn through our course playlist and challenge yourself with daily quizzes. Support our community by subscribing, liking and sharing. Your support helps me to create great content and reach a wider audience. Thank you for being a part of this journey. Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this AI and ML with Python series, we are going to learn so many interesting concepts. Before going to start the session, I would like to introduce about my YouTube channel. In this YouTube channel, I have uploaded different domains like Java full stack development, data structures and algorithms with Python, MERN full stack development, and AI and ML with Python. And also, I just uploaded a separate video on Python Scratch, which is taught in English language. Based on your interest, you can go through my playlist and watch my videos. If you are having any doubts, kindly comment below so that I'm going to upload a separate video according to your doubts. Hope everyone will support just by subscribing, sharing, and doing likes. Let's begin the session. Actually, நம்ம வந்து கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. oops கான்செப்ட்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு. லைக் கிளாஸ் அண்ணா என்னது, ஆப்ஜெக்ட் அண்ணா என்னது, இன்ஹெரிட்டன்ஸ் அண்ணா என்னது. நம்ம லாஸ்ட் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம். அதுல இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல ஆக்சுவலா 4 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் அ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்தது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், லேட்டர் ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ எல்லாமே நம்ம லாஸ்ட் செஷன்ல கவர் பண்ணிட்டோம். So now we are going to continue with 3 more concepts in this OOPS concept. That is, first one I can say it like abstraction. Second thing I can say like polygon. Then that means the third one I can say it like encapsulation. So these 3 concepts the pending இருக்கிறது நமக்கு இந்த OOPSல. So இந்த 3 concepts உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுனா இந்த 3 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? சோ எல்லா கான்செப்ட்ஸ்ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கம்பல்சரி. ஓகேவா? சோ நவ வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன்? அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் யூஸ்ட் டு ஹைட் தி unnecessary data. நமக்கு தேவையில்லாதது நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அந்த எல்லாமே ஹைட் பண்ணனா we need to make use of abstractions only. இப்ப நம்ம ஏதாவது ஒரு டேட்டா டிஃபைன் பண்ணணும்னா which is visible, okay, it is very important to that object. அப்போ நார்மல் கிளாஸஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணிடலாம். பட் ஹியர் த லாஜிக் இஸ் அன்வான்டட் ஃபார் அஸ். ஓன்லி த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வெரி குட் ப்ராக்டிஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் அ டிவி ரிமோட். இந்த டிவி ரிமோட் நம்மளுக்கு இருக்கும். இந்த டிவி ரிமோட்ல so many buttons இருக்கும். லைக் ஆஃப் அண்ட் ஆன் பட்டன், வால்யூம் ஆஃப் அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன், சேனல்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஓகே, சோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், நம்ம இந்த பவர் ஆஃப் அண்ட் ஆன் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு டிவி ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். அதுவே வால்யூம் கிளிக் பண்ணும்போது எதர் ரைஸ் ஆகணும், வால்யூம் ரெடியூஸ் ஆகணும். இது வந்து சேனல்ஸ் அப் அண்ட் டவுன் ஆகணும். கரெக்ட்டா? சோ இது நம்மளுக்கு மட்டும் நம்மளுக்கு போதும். அது எந்த விதமா லாஜிக் இருக்கும் நம்மளுக்கு தேவையில்லை, which is unnecessary for us. Yes or no? So இப்ப unnecessary ஆனா இது எல்லாமே அந்த லாஜிக் உள்ளதா, அந்த லாஜிக்ன்றது ஒரே டிவைஸ்ல தான் இருக்கும் நம்மளுக்கு. அது நம்மளுக்கு தேவையில்லை. சோ unwanted things நம்ம ஹைட் பண்ணணும்ன்றப்போ நம்ம கிரியேட் பண்ண போற கிளாஸ்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆயிருக்கணும். அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா, ஆக்சுவலி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஒரு மாடியூல் யூஸ் பண்ணிக்கணும். லைக் என்ன கிளாஸ்னா ABC மாடியூல்ன்றது யூஸ் பண்ணிக்க போறோம். மாடியூல் is nothing but the file where it contains a huge number of logics. அது வேரியபிள்ஸ் மூலமான டிஃபைன் பண்ணிருக்கலாம், கிளாसेस மூலமான டிஃபைன் பண்ணிருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் மூலமான டிஃபைன் பண்ணிருக்கலாம். இந்த மாடியூல்ல there is a one class called ABC class which is used for defining abstract classes.
நம்ம இந்த கிளாஸ் மூலமா நம்ம கிரியேட் பண்ணிக்க போறது கூட அப்டிராக்ட் கிளாஸா மாத்திரன்றப்போ இதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இது இம்போர்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. சோ எப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறோம்னா இருந்து நம்ம பண்ணிக்கிறது என்னதுன்னா இந்த கிளாஸ் தான், ABC கிளாஸ் தான். ஃபர்ஸ்ட் இது இம்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கிரியேட் பண்ண போற கிளாஸுக்கு இது நம்ம பேரண்டா ட்ரீட் பண்ணணும். அப்பதான் நம்ம கிரியேட் பண்ண போற கிளாஸ் அப்டிராக்ட் கிளாஸா மாறும். நீங்க இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ see here, இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் ரிமோட் அன்னிட்டு கொடுத்துட்டேன். ஆக்சுவலா திஸ் இஸ் a நார்மல் கிளாஸ் கிடையாது. இது நார்மல் கிளாஸஸ்ல கண்டிப்பா we should define the logics which is necessary for us, but I don't want to define the logics which I want to make it like unwanted. அப்ப இது அப்டிராக்ட் கிளாஸா இருக்கணும். அப்டிராக்ட் கிளாஸா மாத்திரம்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற கிளாஸ் இந்த ஆல்ரெடி கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ண போறோம். டிரைவ் பண்றோம்னா இந்த கிளாஸ் பக்கத்துல நம்ம அந்த பேஸ் கிளாஸ் கொடுக்கிறோம். பேஸ் கிளாஸ் இஸ் நத்திங் பட் த பேரண்ட் கிளாஸ். இப்ப இது இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்ளிகபிள் ஆகுது. Now what is this class now? When you have given this abstract class name beside this, now this is a abstract class now. Okay va? And remember, ஒரு abstract classல at least ஒரு abstract method இருக்கணும். Method is nothing but only. How to define the abstract method னா கண்டிப்பா அந்த abstract method டிஃபைன் பண்ணணும்னா அது கூட மெத்தட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும் இந்த மாடியூல்ல இருந்து. See, இப்ப நம்ம வந்துட்டு def display function and கொடுத்துட்டோம்னா every function inside the class அதுக்கு ஒரு டம்மி பாராமீட்டர் கொடுத்துதான் ஆகணும். இது வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன். இது உள்ள கண்டிப்பா டிஃபைன் பண்ணணும் லாஜிக்ன்றது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த அப்டிராக்ட் கிளாஸஸ்ல அட்லீஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கணும். இது நார்மல் மெத்தட். அப்டிராக்ட் மெத்தடா மாத்தணும்னா you should import that abstract method from this ABC. அது என்ன அப்டிராக்ட் மெத்தட் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கிட்டு you should include it here with the help of decorator. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அந்த டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கிற அப்டிராக்ட் மெத்தட் கொடுத்துட்டீங்கன்னா now this method is abstract method. A is abstract method. இப்போ இந்த abstract methodல we should not define the logic. We need to make it like it as a empty விட்டுட்டீங்கன்னா எரர் கொடுத்துரும். To make a non-logic means a non-operation, we will make use of a keyword called pass keyword so that we didn't define any logic inside that function. புரியுதமா? இந்த அப்டிராக்ட் மெத்தட்ல லாஜிக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். only ஃபங்க்ஷன் மட்டும் டிக்ளேர் பண்றோம். Okay, so here when I mention this pass keyword, which is meaning that I made a logic as unnecessary for us. இப்போ நீங்க இந்த ரிமோட் கிளாஸுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஆகாது. தென் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறதுனா you should create an for this. What you have to do? You have to create a children for this. That means இது மூலமா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸஸ் டிரைவ் பண்ணிக்கணும். சோ என்ன ஆகுதுன்னா இந்த ரிமோட்ல இருக்கிற எல்லா பட்டன்ஸ் அதோட சில்ட்ரன்ஸ் தான். மீன்ஸ் எல்லாமே ஒரே இதுல தானே இருக்குது, ஒரே கண்டெய்னர்ல தானே இருக்கும். இந்த பட்டன் பவர் ஆஃப் ஆன் பட்டன் ஆகட்டும், இந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்றதாகட்டும், சேனல் அப்ப மீன்ஸ் இது பண்றதாகட்டும், எல்லாமே ஒரே இதுல தான் இருக்கும். சோ இதோட லாஜிக் எல்லாமே நம்மளுக்கு அன்வான்ட்னு சொல்லிட்டோம். சோ இந்த பட்டன்ஸ் எல்லாமே இந்த ரிமோட்டுக்கோட சில்ட்ரன்ஸ் தான். சோ அப்ப நீங்க கிளாஸஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு லைக் திஸ் கிளாஸ் பவர் ஆஃப் இஷ்டம், கிளாஸ் நேம்ஸ் சொன்னால் உங்களோட இஷ்டம். பட் இது வந்துட்டு இங்கிருந்து டிரைவ் ஆயிருக்கிறதுனால you should specify that class name here. ஸ்பெசிஃபை பண்ணா மட்டும்தான் இந்த கிளாஸஸ் இந்த ரிமோட் கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆயிருக்குன்னு சொல்லும். If you are not specifying, they don't know the relationship between the classes. That is compulsory. You should specify it. இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா you should check this inheritance concept. First நம்ம என்ன பண்ணணும்னா you need to import that library. That means you need to import that module from ABC module. Import அந்த கிளாஸ் நேமும் இம்போர்ட் பண்ணிக்கணும். at the same time abstract method கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும் ஆகணும். Later you are creating a remote class
but you need to specifying that this remote is an abstract class. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா you should specify this class name so that now நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற கிளாஸ் கூட என்ன ஆகுதுன்னா abstract கிளாஸாவே ஆயிடும். சோ இது இந்த கிளாஸுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குமோ நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ரிமோட் கிளாஸுக்கு கூட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துடும். பிகாஸ் you derived this remote class from the existing class. புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம இதுல வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். பட் the main purpose of creating this one here is to hide the unwanted data. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கணும். சோ அதுக்காக நம்ம இதை ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிருக்கிறோம். அது நம்ம இங்க டிக்ளேர் பண்ணணும். எப்படி? at the rate of abstract method அன்னிட்டு சொல்லிட்டு அப்புறமா தான் நீங்க ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களோட இஷ்ட ஃபங்க்ஷன் இதெல்லாம் எழுதிக்கலாம். ரிமெம்பர் இந்த கிளாஸஸ் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணிட்டு இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் டம்மி பாராமீட்டரா இருக்கணும். இந்த வேர்ட்ன்றது எது வேணா இருக்கலாம். யூ கேன் கிவ் எக்ஸ், யூ கேன் கிவ் சம்திங் லைக் a word வேணா கொடுக்கலாம். ஓகேவா? பட் இந்த பாராமீட்டருக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வேல்யூ கொடுக்கற தேவையில்லை. ஓகேவா? மஸ்ட் அண்ட் ஷுட் பிளேஸ் திஸ் ஒன். So in the abstract method we are not defining any logic. So if you keep it as an empty, it throws an error. நம்ம அதுல எதுமே இல்லன்னு சொல்றதுக்காக நம்ம we will use a keyword called pass keyword, which is nothing but just holding that place. Okay, இத பத்தி நம்ம சொல்லிருக்கோம். pass keyword பத்தி கூட சொல்லிருக்கோம். If you want to know more about this, you just go and check the jump statements. Okay, so later நம்ம class நம்ம create பண்ணிக்கிட்டோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஆகாது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்க்கு சில்ட்ரன்ஸ் கிரியேட் பண்ணணும். சோ நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த ரிமோட்ல மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கும். லைக் பவர் ஆஃப், வால்யூம் அப் அண்ட் டவுன், சேனல்ஸ் அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும். சோ இந்த லாஜிக்ஸ் தான் நம்ம இங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் ஆர் நோ? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாமே இந்த ரிமோட்ல இருந்து தான் டிரைவ் ஆகுது. இது பேரண்ட் ஆச்சுன்னா பேரண்ட் உள்ள இருக்கிற எல்லா பட்டன்ஸ் சில்ட்ரன் தான். சோ நம்ம சில்ட்ரன் எப்ப சொல்றோம்னா நம்ம இந்த பட்டன்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது அது பக்கத்துல பேரண்டா இருக்கிற கிளாஸ் நேம் எழுதிக்கணும். புரியுதான்னு நினைக்கிறேன். சோ இங்க பாருங்க, இப்போ நம்ம பவர் ஆன் ஆஃப் உங்களோட இஷ்டம் எந்த நேம். இஃப் யூ ஆர் ரைட்டிங் லைக் திஸ் is a normal class ஆயிடும். You are generating the relationship between this class and this class. அது என்ன ரிலேஷன்? parent and child relationship. இப்போ இது parent and treat பண்ணிட்டு இருக்கீங்களா இது child ஆகணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸ் நேம் பக்கத்துல இந்த கிளாஸ் இந்த டிரைவ் ஆயிருக்குன்னு அந்த கிளாஸ் நேம் எழுதிடணும். இப்போ this will be like child class. இந்த லாஜிக்கல எங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க? இந்த parent உள்ளதா இருக்கு. That means you should make use of the same function. Okay, so the keyword display function. So what is the procedure of this mode on and off? You have to print it like a statement that used to on or off the TV. That. So you can create a class for this also. Like this button is for channel changing and changing, right? So you can create also class channel up something you can write it. And this button is also coming from this parent only. That means in this remote only. So you should specify the class name as a remote. Now this is also child only. For whom it is a child? For this abstract class only. Okay, so now this channel button logic is also stored in this only, which is we felt it as unwanted. So but we need the working procedure. So you make use of the same function name, and every function must and should have a dummy parameter. You will give it. So it will do. So it is used to change the channels like this, whatever you want. Okay, you can write it. Okay, so now what we need to do? இதுக்கு abstract class create பண்றதுக்கு ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? We have derived the child classes. You just create an object for this. So it is following the hierarchical inheritance. Why I am saying it as a hierarchical inheritance means ஒரு parentக்கு multiple children இருக்கான்னா it means that it is a hierarchical inheritance. அப்போ every individual childக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். Because these two classes are deriving from this one class only.
அப்போ siblings cannot access its own. It cannot be done. Okay, so இப்ப நீங்க இந்த object use பண்ணிக்கிட்டு you can call this function so that this value will be printed. How you will create an object? Just give the object name is equal to, where is this logic available? The logic is coming from where? From this class. So power on off. With the help of this object, you will call this function name display function. Use on or off the TV. Same way you create an object for this, like this, obj2. You can give whatever the names you want. Okay, so what is the class name you have given? Channel. So with the help of this object name, you can call this function display function. So what is the output you will get? You will get this output. Okay, this is what about abstraction. Hope clear this one. Abstraction, ma'am. So abstractions classes create பண்ணோம்னா first நம்ம வந்துட்டு ABC module import பண்ணிக்கிட்டு அதுல தேவையான class method import பண்ணிக்கணும். எப்படி? From ABC module you are importing ABC class and abstract method. So from ABC import இது வந்துட்டு class name, இது வந்துட்டு function name. So just run பண்ணிட்டீங்கன்னா now this class and abstract method is created. Now we are creating a remote class. So class remote and கொடுத்துறீங்க. இங்க நீங்க இதே மாதிரி எழுதிட்டீங்கன்னா the meaning of this here is you are creating a normal class. You want to make it like a abstract class. So what you should do here is you have to make use of this ABC so that it will become now what class? It's now an abstract class. An abstract class. Now idhula ulla neenga variables ana edikalam, normal variables, normal methods edikalam, but we don't want that. Now we just want to hide unwanted data. Unwanted data hide பண்ணனும்னா you should specify this method as abstract method. So இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா நார்மலா it will be like normal function must and should define inside this. ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு எதுமே எழுதலனா தப்பாயிடும். So the abstract method அதுல எதுமே இருக்க கூடாது. நீங்க முன்னாடி ஸ்பெசிஃபை பண்ணணும். என்ன பண்ணிட்டு by using the decorator you should use abstract method. Now in the abstract method use பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஃபங்க்ஷன் எழுதிட்டு இருக்கீங்கன்னா this function is now what? It is an abstract method where it will not define any logic. அது உள்ள எந்த லாஜிக் எழுத கூடாது. That means you should make it like an empty. Empty கொடுத்துட்டீங்கன்னா எரர் கொடுத்துரும். Empty கொடுத்துட்டீங்கன்னா it is going to give it as an error. So we should hold that place with the keyword pass keyword. இப்போ இது ஓகே தான். If I try to, is it possible to create an object for this remote class? Definitely not. See here, capital R is equal to in the remote class use பண்ணிக்கிட்டு object create பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற மெத்தட் கால் பண்ணப்போ நம்மளுக்கு எரர் வந்துரும். என்ன எரர் வரும் பாருங்களேன். Cannot instantiate. Instantiate is nothing but an object. We cannot create an object for the abstract class remote. We cannot create it. Okay. Now அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த abstract class மூலமா some classes derive பண்ண போறோம். அந்த derived classes-க்கு தான் நம்ம object create பண்ணி access பண்ண போறோம். So you just create an, okay, what classes? Derived classes. Abstract classes இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா you should make it convert into concrete classes. You need to convert that abstract classes to the concrete classes with the help of a concept called inheritance. Inheritance concept மூலமா இது பண்றீங்க. So class அந்த ரிமோட்ல என்ன பட்டன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் இந்த மாதிரி எழுதிருக்கேன். பவர் ஆன் ஆஃப். ஓகே, இது வந்துட்டு இந்த பட்டன் எங்கிருந்து வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு? This is coming from this remote only. So you should specify that class name. And now this class act like what? Child one. Child means இதற்கு நீங்க எப்ப ஒரு கிளாஸ் நேம் அந்த ஒரு கிளாஸ் பக்கத்துல எழுதுறீங்களோ this will become like a child for this remote class. Now what is this one? This is a parent class. புரியுதா? Parent. Now this button oda logic எல்லாமே இந்த display தான் இருக்கு. So you have to specify it. You have to define that one. So def display function. So every function should specify with a self word. That is not a keyword actually. You can give any kind of name there. So இப்போ இது என்ன பண்ணுது? Power off on use to on or off the TV.
That's it. Working procedure is enough for us. We don't want logic. That's why I just use the same function name. Okay. Similarly, you can create one more class also. What and all present in that remote, that and all. So now what I'll do, I'll make it like a channel. So this channel is also coming from the remote. That means this child will act like a children for this remote class. So இப்போ இந்த சேனலோட பட்டன் கூட எங்க இருக்கு லாஜிக் இங்க தான் ஹைட் பண்ணிருக்கீங்க. So but we need to display that logic procedure, right? So that's why I'm using the same function name. And what you can write, used to change the TV channels. Used to change TV channel. Okay, so you can write how many you want. You can also write a volume, raise up and down. So what I can do, volume button. This is also one of the child of the remote only. That logic also hidden in this function, but you need to display that procedure. So that's why I'm using the same function here. Used to raise or reduce the TV volume. Okay, so now what you are going to do, just run this cell. You will not see any output. Reason, you need to create an object for all these individual classes, because in the mono files me ore class linde vandittu irukradanaala this kind of classes will call it as inheritance. What kind of inheritance? Hierarchical inheritance. Okay, so hierarchical inheritance la ore parent rest and all vandittu child classes. So every child class ku individual object create பண்ணிட்டு அந்த object மூலமாவே நீங்க access பண்றதுக்காகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த power off அந்துக்கு power is equal to power on off classக்கு object create பண்ணிக்கிட்டு அந்த object மூலமா நான் அந்த function call பண்றேன். அப்போ அதுல என்ன working procedure இருக்கோ it will come. Same time அந்த சேனலுக்கு கூட நான் என்ன பண்றேன்னா object create பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலமா அதனை கொடுத்திருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நான் என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்க. இட் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ யூஸ் டு சேஞ்ச் த டிவி சேனல். சேம் வே வால்யூம் கூட நீங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு யூ கேன் என்ன பண்ணலாம், யூ கேன் கால் தட் ஃபங்க்ஷன். ஸோ வால்யூம் டாட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன், அதுல இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொசீஜர் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். இது கிளியர் ஆயிருக்கா எவ்ரிவன்? Next concept is polymorphism. Polymorphism means we can implement one task in multiple forms. ஒரே work multiple ways ல பண்ணிட்டு இருக்கோம்னா then we can call it like polymorphism. In the polymorphism actually two types ma. The first type I can call it like overloading, and second type I can call it like overriding. So overloading, I can say it like two types: operator overloading and method overloading. So operator overloading anna enadana ore operator multiple ways la implementation pandromana, that is called operator overloading. For suppose let us take an example. இப்போ நம்ம கிட்ட plus operator இருக்குன்னு எடுத்துக்கோங்களே. இந்த plus operator two numbers நடுவுல வெச்சனா என்ன ஆகுது, இது it will do as the output it will give us as 60 and கொடுத்துரும். அதுவே அந்த plus operator two strings நடுவுல வெச்சீங்களா என்ன ஆகுது, it will do like concatenation. இந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம். என்ன பண்ணுது concatenation என்னது, join பண்ணிடும். ஜாயின் பண்ணி நமக்கு அவுட்புட் என்ன கொடுக்கும், சாய் குமார் அன்னிட்டு கொடுக்கும். சோ ஒரே ஆபரேட்டர் more than one formல ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னா then I can call it like as operator overloading. So you can just check with the star operator also. இப்ப two numbers நடுவுல வெச்சினீங்கன்னா அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆக போகுது. அதே ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நானு சாயி ஸ்டார் 5 ஏதாவது ஒரு டேட்டா டைப் மல்டிப்ளைட் வித் 5 and கொடுத்தோம்னா it is going to perform repetition. So star கூட என்ன மாதிரி two waysல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு ரிப்பீட்டிஷன் பண்ணிட்டு இருக்கு. more than one formல ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னா then I can call it like as operator overloading. Next thing, method overloading. Method overloading அண்ணா என்னதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணா ஒரு அவுட்புட் கொடுக்கணும், ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணா ஒரு அவுட்புட் கொடுக்கணும், எதுவுமே பாஸ் பண்ணலையா அப்ப கூட அவுட்புட் கொடுக்கணும். மீன்ஸ் ஒரே ஃபங்க்ஷன்ல டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கும்போது
means different arguments pass பண்ணும்போது it is going to give different outputs. Then that kind of method I will call it like as method overloading. For suppose இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரிங் கான்செப்ட் படிக்கும்போது நான் கவுண்ட் ஃபங்க்ஷன் பத்தி, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன், அடுத்தது ஃபைண்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாமே பத்தி இருந்தேன். கரெக்டா? See, இப்ப இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங் கான்செப்ட்ல இது படிச்சிருக்கிறோம். பட் நீங்க ஒரு வாட்டி go and check this for concepts again. So இப்ப பாருங்களேன், s is equal to welcome and கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நானு இந்த s வேரியபிள்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஈஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்ப்ளே பண்ணறதுக்காக print ஃபங்க்ஷன் உள்ள இந்த s வேரியபிள்ல கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் தேடிட்டு இருக்கிற கேரக்டர் கொடுத்துறேன். சோ அப்ப இது என்ன பண்ண ஒரே பாராமீட்டர் இங்க என்ன கொடுத்திருக்கு? எத்தனை பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன்? ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் நான் பாஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் கவுண்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருது பாருங்க. சோ இப்ப கவுண்ட் ஆஃப் en கொடுக்கும்போது இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்ல எத்தனை ஈஸ் இருக்கோ கவுண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அவுட்புட் 2 கொடுத்துரும். ஓகேவா? அதுவே இப்ப சேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். s டாட் e நானு ஒரு 4th கேரக்டர்ல இருந்து ஆரம்பிக்கணும். சோ இப்ப எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க? 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. சோ என்ன பண்ணுது நம்மளுக்கு இங்க கவுண்ட் எங்க இருந்து பண்ணு? 4th இண்டெக்ஸ்ல இருந்து. இந்த 400 என்னதுன்னா இண்டெக்ஸ். சோ 0 1 2 3 4 மீன்ஸ் இந்த பொசிஷன்ல இருந்து மீன்ஸ் 4th இண்டெக்ஸ்ல இருந்து தேடுறது ஆரம்பிச்சிட்டு அங்கிருந்து எண்டிங் வரைக்கும் எத்தனை ஈஸ் இருக்கோ கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் என்ன கொடுக்கும்? 1 அன்னிட்டு கொடுத்துரும். புரியுதா? மீன்ஸ் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது இட் இஸ் கிவிங் 1 அவுட்புட். 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது இட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அதுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு அவுட்புட் கூட கொடுத்துருக்கு. மீன்ஸ் ஒரே ஃபங்க்ஷன் டிஃபரெண்ட் வேஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிட்டு இருக்குன்னா we will call it like a method overloading. இது வந்துட்டு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மவே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா see here மெத்தட் ஓவர்லோடிங் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். இப்போ நான் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா சோ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் பண்ணணும்னா யூசிங் தி ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் எடுத்துக்கோங்களேன். add ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நீங்க இங்க வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. சோ x, y ன்னு கொடுத்துட்டேன். சோ இப்போ இங்க வந்துட்டு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் உள்ள ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் ஆஃப் x plus y ன்னு கொடுத்துறேன். இப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பிரிண்ட் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணனும். ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால சோ 10, 5 ன்னு கொடுத்துட்டேன். சோ நாங்க இங்க யூஸ் பண்ணிருக்கிற ஃபங்க்ஷன் என்னது? add function with 2 parameters. சோ கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணி தான் ஆகணும். 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அவுட்புட் என்ன கொடுக்கும்? 10 plus 5 is 51 கொடுத்துரும். சோ இது வந்துட்டு என்னது? பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். நீங்க மெத்தட் ஓவர்லோடிங்கா ஒர்க் ஆகணும்னப்ப என்ன பண்றீங்கன்னா you should specify these parameters like a default parameters. Means you should specify x is equal to 1, x is equal to 2. Means you are providing some default values. Default values நீங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனை டிஃபரெண்ட் வேஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி பாருங்க, இப்ப add of without parameters எதுவுமே கொடுக்கல. மீன்ஸ் இப்ப அவுட்புட் என்ன கொடுக்கும் நம்மளுக்கு? நம்ம வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த பாராமீட்டர்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அடிஷன் பண்ணிட்டு நமக்கு 300 அவுட்புட் கொடுக்கும். இது ஒரு வே. மீன்ஸ் நோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது அவுட்புட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷன்ல நான் 100 கொடுத்துறேன். இப்போ எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன். இங்க ஆனா 2 இருக்கு. இங்க என்ன பண்ணும்? இந்த 100ன்றது x க்கு அசைன் ஆயிடும். y க்கு என்ன எடுத்துக்கும்? 2. இந்த y க்கு என்ன எடுத்துக்குமா? 2 எடுக்கும். பிகாஸ் நீங்க வேல்யூ பாஸ் பண்ணல. நீங்க வேல்யூ பாஸ் பண்ணாத இதுக்கு ஆல்ரெடி நீங்க கொடுத்திருக்கிற வேல்யூ அசைன் ஆயிடும். சோ இப்போ அவுட்புட் என்ன கொடுக்கும் நம்மளுக்கு? 1021 கொடுக்கும். இப்போ add ஃபங்க்ஷன் உள்ள நான் 50, 10 கொடுத்துறேன். இப்போ எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க? கால் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ரெண்டுமே கொடுத்தீங்கன்னா x க்கு 50 எடுத்துக்கும், y க்கு வந்துட்டு 10 எடுத்துக்கும். சோ இந்த ரெண்டு அடிஷன் பண்ணப்ப அவுட்புட் இஸ் 60. மீன்ஸ் இங்க பாருங்களேன், எந்த ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா கூட உங்களுக்கு அவுட்புட் வருது. ஒரே ஒரு பாராமீட்டர் கொடுக்கும்போது அவுட்புட் வருது. 2 பாராமீட்டர் கொடுக்கும்போது அவுட்புட் வருது. மீன்ஸ் ஒரே ஃபங்க்ஷன் நீங்க மல்டிபிள் வேஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? then this is called method overloading.
ஓகேவா? So the next coming to method overriding. இது understand ஆச்சா? Yes. Next method overriding. Overridingல நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ணு இருக்கிறது, that is called method overriding. So method overriding அண்ணா என்னதுன்னா same kind of classes means ஒரே கிளாஸ் உள்ள சேம் நேம்ஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. அது ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஓகே தான். ரிலேஷன்ஷிப்ல இருந்துச்சுன்னா சேம் ஃபங்க்ஷன் நேம்ஸ் கொடுத்தீங்கன்னா சைல்டு கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா பேரண்ட் கிளாஸ் இது ஓவர் ரைட் பண்ணிடும். தட் மீன்ஸ் இப்ப பாருங்களேன், கிளாஸ் ஃபாதர் அண்ட்றவங்க ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ் உள்ள அவங்க இங்க மெத்தட்னு சொல்லிட்டு இருக்கதா ஒரு ஃபங்க்ஷன் மட்டுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேணும்னா இங்க கொடுங்க ஃபாதர் நேம் இஸ் ஈக்குவல் டு சம்திங் லைக் ஹரியன் கொடுத்துங்க. இங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஃபாதரோட டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜஸ்ட் டேக் லைக் பைக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கிறேன் நான். சோ இப்போ இந்த ஒரு 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 வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இன்னொரு கிளாஸ் கூட கிரியேட் பண்ணிக்கிறேன், சன் கிளாஸ். இதுல உள்ள சன் நேம் வந்துட்டு ஓகே, சன் நேம் வந்துட்டு பாப் கொடுத்து அப்புறமா இதுல சேம் நேம் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் கண்டினியூ ஃபங்க்ஷன்ஸ்க்கு செல்ஃப் அன்றது கொடுத்துக்கணும், மீன்ஸ் டம்மி பாராமீட்டர் கொடுக்கணும். சோ சன்னை யூஸ் பண்ணிருக்கிற டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு கார் கொடுத்துறேன். இப்போ இங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா கிளாஸ் நேம்ஸ் ரெண்டுத்துலயுமே ஒன்னே தான், சாரி ஃபங்க்ஷன் நேம்ஸ் ரெண்டுத்துலயுமே ஒன்னே தான். ஆனா இந்த கிளாஸுக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது ஒரு இண்டிவிஜுவல், இது ஒரு இண்டிவிஜுவல். அப்போ சேம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நேம்ஸ் இருக்கிறதுனால எந்த தொந்தரவும் கிடையாது. எதுக்காகனா இதுக்கு செப்பரேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நீங்க அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ல என்ன டேட்டா இருக்குமோ அந்த டேட்டா அவுட்புட் கொடுத்து நீங்க இந்த ஹரி கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் f.f கொடுத்தீங்கன்னா இதோட நேம் ஹரி நமக்கு வரும். பட் நீங்க மல்டிபிள் கொடுக்கும்போது எல்லாமே பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல தான் கொடுத்துக்கணும். அதுல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு ரிலேஷன்ஷிப்ல தான் இது கூட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. சன் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு சன்னோட நேமும் பிரிண்ட் பண்ணிக்கிறீங்க. அட் தி சேம் டைம் அந்த சன்னோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதுல இருக்கிற டீடைல்ஸ் நம்மளுக்கு வந்துடும். எந்த தொந்தரவும் கிடையாது. ஃபார் சப்போஸ் இஃப் ஐ டெவலப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் these two classes, ரிலேஷன்ஷிப் பண்றீங்க இங்க எக்ஸாக்ட்லி 2 கிளாஸஸ் இருக்கிறதுனால I will make use of a concept called single ends. இந்த கான்செப்ட் ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா இதுக்கு previous வீடியோ செக் பண்ணி பாருங்க, you will be understand better. ஓகேவா? சோ இங்க வந்துட்டு ஃபாதர் நீங்க கொடுத்துட்டேன்னா இந்த கிளாஸ்ன்றது இந்த கிளாஸ் மூலமா டிரைவ் ஆயிருக்குன்னுட்டு நீங்க எந்த கிளாஸ் டிரைவ் பண்றீங்களோ அந்த கிளாஸுக்கு மட்டுமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ஃபாதர் கிளாஸ் கிரியேட் பண்ற தேவையில்லை. by using this child class நீங்க அந்த கிளாஸ் டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் அந்த சைல்டு கிளாஸ் டீடைல்ஸ் ஆக்சஸ்லாம் ஓகேவா? மீன்ஸ் அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அந்த ஃபங்க்ஷனும் கால் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன வருது? இதுக்கு சன்னோட நேமும் அந்த டிரான்ஸ்போர்ட் உள்ள என்ன இருக்கு கார்டு வந்துடும். இப்போ சன்னோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு பண்றீங்க. ஃபாதர் நேம் என்ன கொடுத்திருக்கீங்க? ஹரியன் கொடுத்திருக்கீங்க. அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்ப ஆப்ஜெக்ட் சன்னோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஃபாதரோட ஃபங்க்ஷன் கால் பண்றீங்க. அப்ப அவுட்புட் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்? ஆக்சுவலி இதுதான் கொடுக்கணும். ஆனா it will give that value. It will give the சன்னோட வேல்யூ தான். because when you have a relationship between the two classes, you should not give same kind of function names. If you are giving same kind of function names, in the parent order details, child class override பண்ணிடும். So that is why we are getting a child class details only. புரிஞ்சிச்சா என்ன சொன்னேனோ? Clear? Yes, concept is polymorphism. So polymorphismல first நம்ம பார்க்க போறது என்னதுன்னா we are going to learn about operator overloading. Operator overloading என்னது? ஒரே ஆபரேட்டர் மல்டிபிள் ஸ்பேஸ்ல வர்க் பண்றதுதான். சோ இங்க நம்ம வந்து பிளஸ் ஆபரேட்டர் பத்தி சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் அது சொல்லிடுறேன். சோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் உள்ள 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண போறேன். சோ இந்த 2 நம்பர்ஸ்ல வச்சிட்டீங்கன்னா இது என்ன பண்ணுது? நம்மளுக்கு அடிஷன் பண்ணிடும். அதே விதமா 2 ஸ்ட்ரிங்ஸ் நடுவுல ஸ்ட்ரிங்கே கொடுக்கணும்னு இல்ல, நீங்க லிஸ்ட் கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லிஸ்ட் பாருங்களேன், 90 அடுத்தது 34 அடுத்தது சாயன் கொடுத்தீங்க.
So in the two list data types நடுவுல நீங்க plus operator வெச்சீங்களா என்ன ஆகுது? It will perform concatenation. Concatenation is nothing but what? Joining of those two list data types. ஓகேவா? ஒரு new list create ஆகும். இப்ப ரன் பண்ணி பாருங்களேன். You will see in the list data join ஆயிட்டு ஒரு new list create ஆச்சு. So that is what concatenation. அது additional இந்த ரெண்டு add பண்ணி ஒரு output கொடுக்கும் sum. So that is what operator overloading. இதுல plus operator பத்தி சொல்லிருக்கேன். அடுத்தது நீங்க வந்துட்டு star operator கூட நம்ம two ways ல work பண்ணிக்கலாம். One is multiplication. See here, print function உள்ள ஒரு two numbers நடுவுல star வெச்சிட்டோம்னா it is going to perform product, that is called multiplication. அதுவே ஏதாவது ஒரு data type, let us take சாயி, எனக்கு 4 வாட்டி வேணும், multiplied with number கொடுத்தீங்களா it is going to perform repetition. What it is going to do? Repetition ஆகுது. So இப்ப ரன் பண்ணி பாருங்களேன். So 18 2s are 36. It's given the product. அதே இது பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. சாயின்றது 4 வாட்டி ரிப்பீட் ஆயிட்டு ஒரு நியூ ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இருக்கு நம்மளுக்கு இங்க. ஓகேவா? So this is what operator overloading. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னதுன்னா method overloading. So polymorphism two types, overloading and overriding. So overloading ல operator overloading பார்த்துட்டோம். அடுத்தது we are going to see operator method overloading. Method overloading என்னதுன்னா ஒரே மெத்தட் மல்டிபிள் வேஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். சோ நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் பத்தி சொல்லிருக்கேன் இல்லையா? சோ அதே ஒரு வாட்டி பார்க்கலாம். s is equal to நான் வெல்கம் டு மை கிளாஸஸ் அன்னிட்டு இங்க கொடுத்துறேன் நான். சோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஈஸ் இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ வாட் ஐ எம் சேயிங், ஐ வாண்ட் டு கவுண்ட் how many number of is existing in that given string அன்னிட்டு. சோ நீங்க வந்துட்டு 3 waysல எக்ஸிக்யூட் பண்ணா அந்த count function யூஸ் பண்ணி எப்படியே பாருங்களேன். print function அந்த s வேரியபிள்ல e எத்தனை வாட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த கேரக்டர் கொடுத்துறீங்க. இப்போ நீங்க ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணிருக்கீங்க, which is the meaning that அந்த e ன்றது அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்ல எத்தனை வாட்டி இருக்குன்னு செக் பண்ணும். சோ இங்க ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கீங்க. சோ அப்ப அவுட்புட் என்ன கொடுக்கும் நம்மளுக்கு? கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அது கொடுத்துச்சு, தட் இஸ் 3 அன்னிட்டு. இப்போ சேம் திங் நான் காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு அதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Now I am passing two arguments. என்ன பாஸ் பண்ணிருக்கேன்? 2 arguments பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். So let us type with 5 and கொடுத்துறேன். சோ இப்போ இது என்ன பண்ணுது? இந்த e என்ற கேரக்டர் 5th பொசிஷன், it means 0 1 2 3 4 5th இங்கிருந்து எண்டிங் வரைக்கும் எத்தனை ஈஸ் இருக்கோ கால்குலேட் பண்ணும். சோ 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கூட இட் இஸ் கிவிங் சம் அவுட்புட், கரெக்ட்டா? சோ எத்தனை இருக்கு? 2 இருக்கு. சோ இட் will return for us as 2. சோ அதே விதமா நீங்க 3 ஆர்குமெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். மீன்ஸ் ஒரு 10th பொசிஷன்ல இருந்து 15th பொசிஷன், மீன்ஸ் இப்போ நான் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கேங்க? 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த ரேஞ்சில e எத்தனை வாட்டி இருக்குன்னு கால்குலேட் பண்றீங்க. So இங்க 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 10 இங்க வந்திருக்கா 10. So 10 11 12 13 14 15. So இந்த ரேஞ்சில e எத்தனை வாட்டி இருக்குன்னு கால்குலேட் பண்ணும். So அங்க எதுமே இல்ல. So what it will give for us? 0. See ஒரே ஃபங்க்ஷனை மல்டிபிள் பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது அவுட்புட் கொடுத்துருக்கு. So that kind of methods will call it as method overloading. இது வந்துட்டு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் மேல சொல்லிருக்கேன். நம்மவே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா கம்பல்சரி நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுக்கணும். சோ see here, இப்ப அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் பண்ணனும். see def addition and கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு some values assign பண்ணனும். டிஃபால்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணா மட்டும் தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்காகுது, மெத்தட் ஓவர்லோடிங்கா யூஸ் பண்றதுக்காகும். சோ இங்க ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா, அதர்வைஸ் நீங்க பிரிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ரிட்டர்ன் x + y ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, சோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது print ஃபங்க்ஷன்ல தான் கால் பண்ணணும், பிகாஸ் அங்க ரிட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கேன் அதுக்காக. சோ இங்க நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் எந்த பாராமீட்டர் எந்த ஆர்குமெண்ட்ஸும் கொடுத்துக்கல. நோ ஆர்குமெண்ட் ஐ அம் பாசிங். இஃப் யூ ஆர் நாட் கிவிங் எனி ஆர்குமெண்ட் ஆல்சோ இட் வில் ரிட்டர்ன் ஒன் வேல்யூ ஃபார் us as 19. ஓகே, சோ அதே விதமா இப்போ நான் ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ண போறேன், மீன்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துறேன், தட் இஸ் லைக் 100 கொடுத்துறேன். இப்போ என்ன கொடுத்திருக்கேன்? ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்திருக்கேன். ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கப்ப என்ன ஆகுது? இந்த 100ன்றது பொசிஷன்ல போகும், மீன்ஸ் x க்கு போகும்.
நீங்க yக்கு வேல்யூ கொடுக்கல. அப்ப என்ன ஆகுதுன்னா டிஃபால்ட் வேல்யூ தான் எடுத்துக்கும். இந்த ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். தட் இஸ் 109 வரும். இப்ப நான் 2 வேல்யூஸ் கொடுக்குறேன். மீன்ஸ் லைக் சம்திங் லைக் திஸ் 50, 100 கொடுத்துறேன். சோ 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, நீங்க இது எடுத்துக்காது. இது வந்துட்டு ஆப்ஷனல். நீங்க கொடுக்காத டைம்ல மட்டும்தான் இது எடுத்துக்கும். கரெக்டா? சோ இப்ப இது பாத்தீங்கன்னா எக்ஸ்க்கு 50 எடுத்துக்கும், yக்கு 100 எடுத்துக்கும். உங்களுக்கு இந்த டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் பத்தி தெரியலனா ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட்ல டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பத்தி சொல்லிருக்கோம். அங்க ஒரு வாட்டி கோ அண்ட் செக். ஓகேவா? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்க்கு 50, yக்கு 100. சோ அந்த ரெண்டு வேல்யூஸ் அசைன் ஆயிட்டு 50 plus 100 ஆபரேஷன் பண்ணிட்டு it will return output as 150. see இந்த addition என்ற ஃபங்க்ஷன் கூட மல்டிபிள் வேஸ்ல நம்ம யூஸ் பண்ணும்போது டிஃபரெண்ட் அவுட்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. சோ ஒரே மெத்தட் மல்டிபிள் வேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா then that kind of method we will call it as method overloading. ஓகேவா? அடுத்தது நம்ம பேச போறது பாலிமார்பிசம்ல இன்னொரு டைப் மெத்தட் ஓவர் ரைடிங் அன்னிட்டு சொல்றோம். மெத்தட் ஓவர் ரைடிங் அண்ணா என்னதுன்னா டிஃபரெண்ட் கிளாஸஸ்ல சேம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டிரைவ்டு கிளாஸ் வந்துட்டு பேரண்ட் கிளாஸோட டீடைல்ஸ் ஓவர் ரைட் பண்ணிடும். எப்போ அது ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது மட்டும்தான். இஃப் தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் தென் நோ நீட் டு வரி அபவுட் இட். ஓகேவா? சோ இப்ப பாருங்களேன். சோ கிளாஸ் ஃபாதர் அண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ஃபாதர்ல நான் ஃபாதருக்கு ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி எஃப் நேம் சம்திங் லைக் கிரணன் கொடுத்துறேன். இதுல ஒரு ஃபங்க்ஷன் டிரான்ஸ் கொடுத்துறேன் டிரான்ஸ்போர்ட்டுக்காக. சோ கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா கிளாஸ்ல அது டம்மி பாராமீட்டர் கொடுத்துதான் ஆகணும். சோ இதுல உள்ள நான் என்ன கொடுக்குறேன், டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இவங்க பைக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டேன். சோ இப்போ இதுவே காப்பி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் சன்னுக்காக மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிடுறேன். சோ இந்த கிளாஸ் நேம் வந்துட்டு சன்னு நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சன்னு நேம் இங்க வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ஜெயன் கொடுத்துறேன். இங்க சன்னுக்கு கூட சேம் நான் கிளாஸ் தான் சேம் ஃபங்க்ஷன் நேம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸ்க்கு ரிலேஷன்ஷிப் இல்லாதனால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது சேம் ஃபங்க்ஷன் நேம்ஸ் கொடுக்கும் போது. ஓகே, இப்போ எதுக்காகன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்காக. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இதுக்கு ஆப்ஜெக்ட் செப்பரேட்டா கொடுக்குறீங்க. f is equal to father அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த ஃபாதரோட நேமும் பிரிண்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கிளாஸ் உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனும் கால் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு வந்துடும் அவுட்புட் கிரண் பை பண்ணிட்டு. இப்போ இதுக்கு கனெக்ஷன் இல்லாதனால நம்ம இதுக்கு கூட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். எப்படி கிரியேட் பண்றீங்க, s is equal to சன்னுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த ஆப்ஜெக்ட் மூலமா அந்த சன் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அது உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனும் கால் பண்ணிக்கிறீங்க. சோ நம்ம நடுவுல ஒரு செப்பரேஷன் தேவைப்படும்ன்றதுக்காக நாங்க இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறோமா. so that will be good. so கிரண் பைக் இது வந்துட்டு ஃபாதர் டீடைல்ஸ், இது வந்துட்டு சைல்டு டீடைல்ஸ் பக்காவா வந்திருக்கு. பிகாஸ் நம்ம செப்பரேட்டா பண்ணிருக்கிறதுனால எப்ப நீங்க இந்த ரெண்டு கிளாஸஸ்க்கு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றீங்களோ, இப்ப நான் இந்த செல் கம்ப்ளீட்டா காப்பி பண்ணிக்கிட்டு இதற்கு கீழே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 2 கிளாஸஸ்க்கு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றேன். இங்க எக்ஸாக்ட்லி 2 கிளாஸஸ் இருக்கிறதுனால சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் தி பேரண்டா ட்ரீட் பண்ற, செகண்ட் சைல்டா ட்ரீட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸோட நேம் செகண்ட் கிளாஸ் நேம்ல கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டுமே ரிலேஷன்ஷிப் இருக்குன்னுட்டு. ஓகே, அப்ப நீங்க எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், யூ ஷுட் கிரியேட் an ஆப்ஜெக்ட் ஃபார் திஸ் கிளாஸ் only. சோ இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுங்க. சன்னுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணப்ப அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு சன்னோட டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த சன் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா செப்பரேஷனுக்காக இந்த லைன் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் மீன்ஸ் அந்த சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நேம் அடுத்தது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஆனா இங்க என்ன நடக்கும் பாருங்களேன். வாட் இட் ஹேப்பன், எனக்கு நேம்ன்றது வந்திருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் நேம்ஸ் இருக்கிறதுனால பேரண்டோட டீடைல்ஸ் சைல்டு ஓவர் ரைட் பண்ணிட்டு நமக்கு பாருங்க என்ன வந்திருக்கு, காரே வருது பாருங்க. சோ when there is an in relationship you should not specify the same function names. ஓகேவா, அது ஓவர் கம் பண்ணோம்னா you should make use of some other kind of techniques யூஸ் பண்ணணும். கிளியரா இங்க வருக்கு polymorphism concept. The next concept here is encapsulation. So encapsulation என்னன்னா
wrapping up of properties and functions means ஒரே இதுல ஒரே கண்டெய்னர்ல wrap பண்ணி வெச்சிக்கிறது தான் encapsulation means wrapping up of properties and functions in one container. Then we will call it as class. அது என்னன்னு கூப்பிடுறோம்னா class and தான் கூப்பிடுறோம். Okay, that means indirect நம்ம என்ன encapsulation is implemented with the help of a class and object தான். Okay, so what is the main purpose of using this encapsulation is in order to provide security for your data. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாக்கு security provide பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். So இந்த security provide பண்றதுக்காக யூஸ் பண்ண போற கான்செப்ட் என்னன்னா access modifier. Access modifier சொல்லலாம், access member. இந்த access modifierல 3 types இருக்குமா. நம்ம இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது பப்ளிக்னா நம்ம எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா, மீன்ஸ் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் வெளியேனா கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த தொந்தரவும் கிடையாது. சோ திஸ் இஸ் a default. நம்ம இப்ப வரைக்கும் பார்த்ததுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரைவேட் and சொல்றோமா என்னதுன்னா எந்த கிளாஸ்ல நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸ்ல மட்டும்தான் நீங்க யூஸ் பண்றதுக்காகும். You cannot able to access outside of it. ஓகேவா? சோ இதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டீங்கன்னா this is called a private variable அன்னிட்டு. அந்த வேரியபிள் அந்த கிளாஸ் உள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும். அடுத்தது protect like a partially public அன்னிட்டு சொல்லலாம். இதோட ரெப்ரசன்டேஷன் என்னதுன்னா ஒரே ஒரு சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டீங்கன்னா then it is called a protected. இதுக்கு என்னதுன்னா you can access in that same class means அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அதுல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கிற கிளாஸஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா you can use there it also. சோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஒரு யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா பப்ளிக்னு கொடுத்துட்டு அப்லோட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, எல்லாருமே பார்க்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பிரைவேட் என்னது, நீங்க ஸ்டில் எதனா பண்ணணும் மீன்ஸ் அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். நோ ஒன் கேன் see. இது யாருமே பாக்குறதுக்கு ஆகாது. சோ தட் இஸ் பிரைவேட். ப்ரொடெக்டட்னா நீங்க யாருக்கு டேக் பண்றீங்களோ அவங்க மட்டும்தான், மீன்ஸ் யார் டேக் பண்றீங்க உங்களுக்கு வேணுமன்றவங்க, தட் மீன்ஸ் யூ ஹேவ் a relationship. சோ அவங்களும் பாத்துக்கலாம். அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் கூட மெயினா அவங்களும் பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் ரிமைனிங் அவங்க கூட பாத்துக்கலாம்ன்ற மாதிரி. சோ தட் இஸ் வாட் தீஸ் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். சோ இப்போ நம்ம இது வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் டைரக்டா. See, இந்த encapsulation வந்துட்டு implemented using the class and object தான். சோ நம்ம ஆல்ரெடி பப்ளிக் பத்தி பேசிட்டோம். சோ திரும்ப அது பேச தேவையில்லை. இப்போ நான் பிரைவேட் பத்தி பேசிட்டு இருக்கேன், பிரைவேட் வேரியபிள்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். You can use it only in that class. அந்த எந்த கிளாஸ்ல நீங்க பிரைவேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸ்ல மட்டும் தான் நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும். See, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் let us take a vehicle ன்னு கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சோ இந்த இதுல உள்ள நான் என்ன பண்றேன்னா வெஹிக்கிளோட நேம் எடுத்துக்கோங்களேன். நேம் இஸ் ஈக்குவல் டு, இது பிரைவேட் வேரியபிளா எடுத்துக்கிறேன். சோ பிரைவேட் வேரியபிளா டிஃபைன் பண்ணோம்னா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு ஐ அம் கோயிங் டு ரைட் பைக் அன்னிட்டு. சோ இப்போ இந்த வேரியபிள் இந்த கிளாஸ் உள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும். இப்போ இதுல ஃபங்க்ஷன் கூட கிரியேட் பண்றேன். def display function அன்னிட்டு எழுதிட்டு கண்டிப்பா பாராமீட்டர் செல்ஃப் இருக்கணும். ஓகேவா? சோ இதுல உள்ள நான் print of ready to drive அன்னிட்டு சம்திங் ஏதோ மெசேஜ் கொடுத்துட்டேன் நானுங்க. சோ இப்போ இந்த வேரியபிள் யூ ஷுட் யூஸ் இட் இன்சைட் இட்செல்ஃப். இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அந்த வெஹிக்கிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்க அந்த வேரியபிள் நேம் அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நீங்க எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவுட் ஆஃப் த கிளாஸ் வெளியே தான் நீங்க அந்த வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு எரர் வந்துடும். vehicle object has no attribute underscore name means இந்த வேரியபிள் அந்த கிளாஸ் உள்ளத ஆக்சஸ் பண்ணிடும். பட் நீங்க எங்க ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளாஸ் வெளியே ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஒன் இன்சைட் திஸ் ஃபங்க்ஷன் மீன்ஸ் இந்த கிளாஸ் உள்ளத யூஸ் பண்ணணும். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், print of self dot underscore name. எதுக்காக நான் இங்க செல்ஃப் யூஸ் பண்ணிருக்கேன்னா நீங்க எப்பன்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ள வேரியபிள் வெளியே இருக்கிற வேரியபிள்ஸோட வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா must and should use of this implicit instant. இந்த கீவேர்ட் இந்த வேர்ட் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும். நீங்க அது கொடுக்கலன்னா எரர் கொடுத்துரும். இப்போ இந்த வேல்யூ இந்த வேரியபிள் எங்க இருக்கு, அந்த கிளாஸ் உள்ளவே இருக்கிறதுனால இட் இஸ் ஓகே. இப்போ இந்த வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணோம்னா சிம்பிளா என்ன பண்ணலாம்,
நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு சிம்பிளா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த அவுட்புட். சோ நீங்க எங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது உள்ளவே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதர்வைஸ் இட் த்ரோஸ் an error. That is what a private. அடுத்தது இன்னொன்னு என்னதுன்னா ப்ரொடெக்டட் சொல்லிருக்கு இல்லையா, ப்ரொடெக்டடோட ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு சிங்கிள் அண்டர்ஸ்கோர். அது வந்துட்டு நீங்க பார்ஷியலி ப்ரொடெக்ட் பப்ளிக் மாதிரி தான். நீங்க அந்த கிளாஸ்லயே யூஸ் பண்ணிக்கலாம், சம் அதர் கிளாஸஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சம் அதர் கிளாஸஸ் ஆனா எங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸ்ல ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான், மீன்ஸ் டிரைவ் ஆயிருந்தா மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஃபாதர் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எதுக்காக நான் ஃபாதர் மீன்ஸ் தட் இஸ் வெரி மச் அண்டர்ஸ்டாண்டபிள், அதுக்காக தான். ஸோ இப்போ நான் ஃபாதர் நேம் கொடுத்துட்டேன். ஸோ இங்க நான் ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டேன்னா இந்த வேரியபிள் வந்துட்டு ப்ரொடெக்டட் வேரியபிள் அன்னிட்டேன். ஸோ சாயன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வேரியபிள் சேம் ஃபங்க்ஷன் உள்ள சேம் கிளாஸ் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு கிளாஸ் உள்ள கூட நம்ம ஆக்சஸ் பண்ண பாருங்க. பிரிண்ட் ஆஃப் ஃபாதர் நேம் ஜஸ்ட் இங்க மாதிரி எழுதிக்கிறேன். ஆக்சுவலா எங்கிருந்து வருது, ஃபங்க்ஷன் வெளியில இருந்து வந்துட்டு இருக்கிறதுனால கம்பல்சரி நம்ம கொடுத்திருக்கிற இம்ப்ளிசிட் இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்காகும். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இது மாதிரி. சோ கிளாஸ் சன்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரிலேஷன்ஷிப் எதுவுமே டெவலப் பண்ணல. சோ நான் இந்த நேம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, டிஸ் ஒன் கொடுத்துக்கிட்டு செல்ஃப் கொடுத்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் உள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ள வந்துட்டு நான் இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண போறேன். இந்த கிளாஸுக்கு அந்த கிளாஸுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகே, ஃப்ரம் ஃபாதர் கிளாஸ் நான் ஜஸ்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறேன். ஓகேவா? சோ அதோட நேம் என்ன கொடுத்துருக்கீங்க, செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் கொடுத்துறீங்க, எஃப் நேம். யூஸ்வலி இந்த கிளாஸுக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ரிலேஷன்ஷிப் இல்லாத டைம்ல நீங்க வந்துட்டு இந்த ப்ரொடெக்டட் வேரியபிள் இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. அதுல யூஸ் பண்ணா ஓகே தான். இப்ப பாருங்களேன், நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க ஃபாதருக்கு. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபாதருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நான் அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்ணும் போது எனக்கு வேல்யூ வரும், எந்த தொந்தரவும் கிடையாது. இப்போ இதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லாதனால இது கூட நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். கிரியேட் பண்ணுங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு சன்னுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க. இப்போ அந்த சன்னோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வருதான்னு செக் பண்ணுங்க. அப்ப வராது, எரர் வந்துடும். பிகாஸ் இந்த கிளாஸுக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லாதப்ப நீங்க எப்படி இன்னொரு கிளாஸோட டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்காகும், நடக்காது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுங்க அந்த ரெண்டு கிளாஸஸ்க்கு. அப்ப இது என்ன ஆகுது, இந்த கிளாஸுக்கு இது சைல்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம கம்பல்சரி இது யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி இது யூஸ் பண்றதுக்காகும். இப்ப பாருங்களேன், எஸ் டாட் டிஸ்பிளே ஒன். இப்ப ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, ஃப்ரம் ஃபாதர் கிளாஸ் உங்களுக்கு நேம் வந்திருக்கு. If there is a relationship, then it is allowed to access the protected variable in another class. Otherwise, it is impossible. This is what about encapsulation. See, what is the main purpose here is to provide a security for your details. Understand agudama? Hope you thoroughly understood all the concepts, what I taught in this session. If you are having any doubts, kindly comment below. Still, who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and hit the bell icon for more notifications. Do support by sharing, liking, and subscribing. Your support is more valuable for me. Kindly support my channel. Thank you for watching. Have a nice day. We'll meet in next video. Bye-bye.